உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாட்டி அது வந்து ஆமா, நீங்க ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க. எதுக்கு இவ்வளவு வேகமா கதவை திறந்தீங்க பாட்டி? உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்கணும். என்ன விஷயம் பாட்டி? நான் கேக்குற கேள்விக்கு 2 பேருமே என்கிட்ட மறைக்காம உண்மைய மட்டும்தான் பேசணும். நீங்க என்கிட்ட பொய் பேசுறீங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் இந்த பாட்டி சும்மா இருக்க மாட்டேன். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க பாட்டி. ஆதியும் பாரதியும் புருஷன் பொண்டாட்டியா? பாட்டி என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட யார் இப்படி எல்லாம் சொன்னது? அப்படிலாம் எதுவும் இல்ல பாட்டி. மித்ரா, நீ சொல்லு. பாரதியும் ஆதியும் புருஷன் பொண்டாட்டியா? பாட்டி என்ன சொல்றீங்க? எதுக்கு பாட்டி இப்படி எல்லாம் கேக்குறீங்க? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. அப்போ இது என்ன? பாட்டி சொன்ன மாதிரி ராஜேஸ்வரி மேடத்துக்கிட்ட மித்ரா பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லிட வேண்டியதுதான். ஆதாரம் கேட்டாங்கன்னா துரை விஷயத்த சொல்லி அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பிரியாவை விட்டு நடந்த விஷயத்த சொல்லிடலாம். இப்படி 2 பேருமே வாய மூடிக்கிட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? இத நான் எப்படி எடுத்துக்கிறது? ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க. என்கிட்ட பொய் பேசணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. இங்க நடக்கிறது கல்யாணமா இல்ல நாடக மேடையா? ஆளுக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்க 2 பேருக்குமே இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் தானே? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கீங்களா? சொல்லு மித்ரா, உனக்கு தெரியும் தானே? தெரியும் பாட்டி.